வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பானதொரு பஞ்சபூத நவகிரகதவம் அருட்தந்தை அவர்கள் குரலில நமக்கு வழிநடத்தின சுகந்தி அம்மா அவர்களையும், இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்து என்னை அறிமுகப்படுத்திய பகிரதி அம்மா அவர்களையும், நகலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டிக் கொண்டு, இன்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பாக நடத்தி தர வேண்டிக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் அதனை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம செல்ல இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு போரில்லா நல்லுலகம். உலக அமைதி ஒன்றையே தன்னோட உயிர் மூச்சா கொண்ட நம்முடைய அருட்தந்தை அவர்கள் தனி மனித வாழ்க்கை நெறியாக ஐந்தொழுக்க பண்பாட்டை தந்தாங்க. உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு துறையிலும் மாற்றப்பட வேண்டியது எதெல்லாம் உள்ளது, மாற்றுவதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு ஆராய்ந்து கடமை உணர்வோடும் பொறுப்போடும் உலக சமுதாயத்திற்கு அதை இந்த உலகத்திற்கு அருளிய பொதுவான ஒரு பண்பாடு தான் வேதாத்திரிய வாழ்க்கை நெறி. இதுல 14 திட்டங்கள் அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது திட்டம் போரில்லா நல்லுலகம். இதை போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் அப்படின்னு ஒரு சிறப்பான கவியாவும் ஐயா கொடுத்திருக்காங்க. இதுல நாம இன்னைக்கு போரில்லா நல்லுலகம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் திட்டத்தை தான் நாம இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, பணம் வச்சுக்கொள்ளக்கூடிய பர்சன் வச்சுக்கலாம் நம்ம. அப்ப அது உள்ள நம்ம ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கோம். மார்க்கெட் போறோம். மார்க்கெட் போகும்போது அது தொலைஞ்சிருது. யாரோ திருடன் வந்து எடுத்துட்டான். அப்போ அதை தொலைத்த நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா அந்த ஒரு சின்ன பொருளை நம்மள்ட்ட இருந்து நம்மளுடைய அனுமதி இல்லாம நாம செலவழிக்காம இன்னொருத்தங்க பறிச்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு அவ்வளவு வேதனையை கொடுக்கும்போது, போரின் காரணமா அன்பான சொந்தங்கள், அது தன்னுடைய பெற்றோர்களா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், இன்னும் விரிவடைந்து கொண்டு போகக்கூடிய சொந்த பந்தங்கள் யாரா வேணுமாலும் இருக்கலாம். அப்ப இந்த போரின் காரணமா அந்த அன்பான சொந்தங்களை இழக்குறாங்க. அவங்க நாம நல்லா வாழப் போறோம்னு நினைச்சு வாழ்க்கை முழுவதும் தேடி வைத்த அந்த செல்வத்தை இழக்குறாங்க. அவங்களுடைய வீடு, வாசல் அனைத்தையும் இழக்குறாங்க. அவங்க படிச்ச படிப்பு கூட, யாராவது ஒரு போரின் காரணமா ஒரு பெரிய அழிவு ஏற்படும்போது சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா வர முடியும். அப்ப அந்த கல்வியும் அதோட அவங்களுக்கு போயிருது. அந்த கல்வியை இழக்குறாங்க. அவங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையையோ, தொழிலையோ அதை இழக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் இழந்து, எல்லாம் இருந்தபோதும் எல்லாம் இழப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அப்ப அப்படி எல்லாத்தையும் இழந்து, எதுவுமே இல்லாம அகதியா, அகதிகளா இருக்கக்கூடிய ஒரு கொடுமை என்பது, இதை அனுபவிக்கிறவங்களால மட்டும் தான் உணர முடியும். இப்ப இந்த மனித குலத்துல வந்து பாத்தீங்கன்னா, காலங்காலமா போர்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. இதன் விலையா நாம என்ன குடுக்குறோம்? விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள். 2 பகுதிகளையும் ஏற்படக்கூடிய அழிவு, இழப்பு, இது எல்லாமே நம்ம அனுபவிச்சு தான் ஆக வேண்டியிருக்கு.
கிமு 3500 ஆண்டுகள்ல இருந்து நாடுகளுக்கு இடையில 14,500 போர்கள் நடைபெற்றது அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த கணக்கு. இப்ப அது இன்னும் கூடியிருக்கு. அப்ப 1939 டூ 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்தது. இதுல சுமார் 84,6 மில்லியன் மக்கள் இறந்தாங்களாம். போர் ஒரு நாட்டின் கடைசி அணுகுமுறையாக, கடைசி ஆயுதமாகத்தான் இருக்கணும். வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் போர் நடத்தணும். ஆனா எல்லை பிரச்சனை, தீவிரவாதம் இவற்றால தேவையே இல்லாம போர் நடக்குது. குடியிருப்புகள், கட்டடங்கள், புராதன சின்னங்கள் இவை எவ்வளவு அழிஞ்சுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர் தேவையா? ஜப்பான்ல ஹிரோஷிமா மற்றும் நாகசாகிங்கிற இடங்கள்ல, நகரங்கள்ல அழிஞ்ச அழிவு நாம தெரியாதது கிடையாது. அப்போ ஒரு இடத்துல போர் நடக்குது அப்படின்னா, அந்த நேரத்துல மக்கள் இறக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. உடல் ஊனமுற்றவர்களா மாறுறாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றோடு கலந்த அந்த நச்சு பொருள் உடனடியா மரணத்தை ஏற்படுத்தாத போதும் கூட, மெதுமெதுவா நோயுறதுக்கு அது மக்களை தள்ளுது. அப்ப நீண்ட கால நோய்கள் வருது. எதிர்கால சந்ததிகளுக்கு நோய் வருது. சந்ததிகள் பிறக்கும்போதே ஊனத்தோட பிறக்கக்கூடிய ஒரு கொடூரம் நடக்குது. இது நம்ம மனிதர்களோட மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரதேசத்துல வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் கூட பாதிக்கப்படுதே. அவையெல்லாம் செய்த பாவம் தான் என்ன? இப்ப நம்ம நாடோட போர் புரியக்கூடிய 2 நாடுகளோட, தேசங்களோட அது முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்து நாடுகளுக்கும் கூட அந்த கதிர்வீச்சுகளுடைய அந்த காற்று மாசுனுடைய பாதிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நாடும் தம் நாட்டோட ராணுவத்திற்காக உலகத்துள்ள எல்லா நாடுகளும் எவ்வளவு பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் தேவையா அப்படின்னு அறிவோட நாம சிந்திச்சு பார்க்கணும். சாமிஜி சொல்றாங்க, போர் என்பது மனிதனை மனிதனை தனித்தனியாகவோ, கூட்டாகவோ கொன்று குவிக்கக்கூடிய கொடிய செயல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனிதன் தனக்கு தேவையான பொருட்கள அவனுக்கு உற்பத்தி செய்ய தெரியும். இருப்பு வைக்க தெரியும். பண்டமாற்று முறையில மத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறான். அதுக்கு ஏற்றபடி பொருள் தொடர்பு பண்ணிக்கிறான். அப்ப இது எல்லாமே செய்யும்போது கூட்டு வாழ்க்கை மலர்ந்துச்சு அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இப்போ அந்த அந்த காலம் தொட்டேவும் மனிதனை வழிநடத்துவதற்கு அறிவிலேயும், அனுபவத்திலேயும் சிறந்த தலைவர்களும் இருந்தாங்களாம். அந்த தலைவர்கள் மக்கள்ங்கிற 2 பிரிவினருக்கிடையே பொருள் தேவை, பொருளை காக்க இது என்னோட பொருள் அப்படிங்கிறதுல எடுத்த ஒரு உரிமை உணர்வு, மத்தவங்கள நம்ம அடக்கி ஆளணும், நான் அதிகாரத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அதிகார வேட்பு இது எல்லாமே அதிகரிச்சதாம். இதன் காரணமா சமுதாய வாழ்க்கையில போர் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆரம்பத்துல பொருட்களை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட அந்த தோன்றிய போர் கால வெள்ளத்தால மண்ண வச்சும், மக்களை வச்சும் அது விரிஞ்சது. இப்ப பொன், மக்கள், மண் இதெல்லாம் வச்சு தன்னையும் தன்னோட மதிப்பையும் மறந்து மனிதன் ஆற்றிய உணர்ச்சி வயப்பட்ட செயல்களும், அதனால விளைந்த விளைவுகளும் எண்ணில் அடங்கா அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப போர் தேவையே இல்ல. ஆனா பழக்கத்தின் காரணமா அந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பிறந்த சகோதரர்களே 2 குழுவா பிரிஞ்சுகிட்டு போரிடுறாங்களாம். போர்ல ஒரு குழு ஜெயிக்குது. ஆனா அந்த வெற்றி பெற்றதனுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றி பெற்ற கொலைகார குழு மிஞ்சுமாம். எவ்வளவு ஒரு வார்த்தைய சாமிஜி சொல்றாங்க பாருங்க. அப்ப மற்றவங்க சீரழியறாங்க. இதே போல போரில் வெற்றி பெறக்கூடிய குழு கொலைகாரங்கள்ன்னு சொன்னா, காலம் செல்ல செல்ல உலகில கொலைகாரர்கள் தானே மிஞ்ச முடியும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப அவர்களுடைய வருத்தத்தை, அவர்களுடைய மன ஆதங்கத்தை அந்த மாதிரி சாமிஜி வெளிப்படுத்துறாங்க. அப்ப இந்த இயற்கை வளத்தையும் இந்த போர் சீரழிக்குது. இந்த இயற்கை வளம் சீரழிக்கக்கூடிய அந்த போர் நமக்கு தேவையா? மனித இனம் வாழ்றதுக்கு ஒரே உலகம் தான் இருக்கு. மனிதனுக்கு தேவையான நீரை வழங்குறதுக்கு கடல் ஒண்ணுதான் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இருந்தா கூட அது எல்லாமே ஒண்ணுதான். அப்போ மனிதனுக்கு தேவையான
மூச்சு விடுவதற்குரிய காற்றும் எல்லா இடத்துலயும் விரிஞ்சு ஒண்ணாத்தான் இருக்கு. அப்ப உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாரமா இருக்கக்கூடிய சூரியனும் ஒண்ணுதான். அப்ப இந்த 4ல எது ஒண்ணையும் மனுஷன் செஞ்சதே கிடையாது. எல்லாமே இயற்கையின் கொடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனித சமுதாயத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இயற்கையின் கொடையின் காரணமா தான் வாழ்றாங்க. ஆனாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சாமிஜி ஒரு அருமையான கவியும் சொல்லியிருப்பாங்க. "உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம். உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு. உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே. உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய. உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை. ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்துப் போவார். உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதியெனில் கொலைஞர்களே மிச்சம்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த போரினுடைய தீமைய சொல்றாங்க. நம்ம போருக்கு அப்புறம் உயிர் வாழக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஜெயிச்சவங்க கொலைகாரர்கள் தான் அப்படின்னு சொல்ட்டா, அவங்களுடைய வழி வழியா வந்த நாம எல்லாருமே எந்த நிலை அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ரீசென்ட்டா ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் போர் நடக்குது. உக்ரைன் வந்து மிக்-29ங்கிற பழைய விமானங்கள வச்சு ரஷ்யாவ நொறுக்குது. ஆனா இந்த ரக விமானத்த தயாரிச்சதே ரஷ்யா தானாம். இதுதான் செயல் விளைவு தத்துவம். இப்ப அணு ஆயுதம், அணுகுண்டுன்னு என்ன இல்ல ரஷ்யால. அப்ப இந்த சூழல்ல உலக நாடுகள் என்ன செய்யுது? கைகட்டி வேடிக்கை பார்க்குது. அல்லது தளவாடங்கள் குடுத்து ஏற்கனவே எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நெருப்புல எண்ணெய ஊத்துது. இந்த நிலையில சமாதானத்துக்கு பேர் போன நம்முடைய பாரத நாடு என்ன செய்யுது? நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா, போலந்து, உக்ரைன் இங்க எல்லாமே போறாங்க. இதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மோடி அவர்கள் உக்ரைன்ல 12 மணி நேரம் பயணம் பண்றாங்க. இந்த 12 மணி நேரமும் ரஷ்யா போர் நிறுத்தம் அறிவிக்குது. இது ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆ மோடி சொல்றாங்க, "நாங்க ரஷ்யா பக்கம் இல்ல, உக்ரைன் பக்கம் இல்ல, போரின் பக்கமும் இல்ல. நாங்க எப்பொழுதும் அமைதியின் பக்கம்" அப்படின்னு ஒரு நீண்ட பிரசங்கம் செய்றாங்க. உக்ரைனுக்கு அன்பளிப்பா ஒரு உதவியா ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. அதுதான் இப்ப ரொம்ப பேசப்படக்கூடிய பொருளா இருக்கு. முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பாலான மருத்துவ தொகுப்பு கருவி இது. சிறிய சிறிய பொதிகள் கொண்ட தொகுப்பு அப்படின்னு இத சொல்றாங்க. ஒவ்வொரு பொதியுமே ஒரு கூடாரமாம். அத்தியாவசியமான மருத்துவ கருவிகள், மருத்துவ உதவிகள், ஆக்ஸிஜன அவங்க அந்த இடத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய கருவி, இப்படி எல்லாமே அதுல இருக்குமாம். இதனால ஒரே நேரத்துல சில 1000 மக்கள் சிகிச்சை பெறலாமாம். இந்த நிலையில அந்த பொருட்களையும் குடுத்து 2 நாடுகளுக்கும் தேவை சமாதானம், போர் நிறுத்தம், முக்கியமா மருத்துவம் இது எல்லாத்தையும் வலியுறுத்தி வருது இந்தியா. இதத்தான் அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க. "உடலில் சிறு காயமோ, உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால், உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம் போரில். கணக்கின்றி கணப்பொழுதில் மடிகின்றார் மேலும், படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைபதைத்து துன்பமுறக் காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம், இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க" அப்படின்னு ஒரு வேகமா, ஒரு கோவமா சொல்றாங்க. நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் அப்படின்னு. அப்படி இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு நம்ம இந்தியா அங்க போயி போர் நடக்கக்கூடிய இடத்துல நம்முடைய பிரதமர் போய் அவ்வளவு உதவியும் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம. அந்த சமாதானத்திற்கு எப்பவும் இந்தியா முன்னே தான் நிக்குது. அது இந்த பாரத தேசத்தின் பெருமை. நம்ம அசோகர் கேள்விப்பட்டிருப்போம். மகத நாட்டினுடைய மன்னர் அவர். அதாவது இப்போ வந்து பீகாரா இருக்குது. அதுதான் மகத நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆ கிமு 304ல பிறந்தவரு அவரு. கிமு 2069லேருந்து கிமு 269லேருந்து கிமு 232 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலமா கருதப்படுது. 9 வருடங்கள்ல அவர் ஆட்சிக்கு வந்த 9 வருடங்கள்ல அவரு கலிங்கத்து போர நடத்துறாரு. இந்த கலிங்க நாடு அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஒரிஸ்சா அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த போர்ல பாத்தீங்கன்னா, 1,00,000 பேர் கொல்லப்பட்டாங்களாம். அந்த காலத்திலேயே. 1,50,000 பேருக்கு மேல முடமா மாறுனாங்களாம். அப்ப யுத்த களத்துக்கு வராரு அசோகரு. அதெல்லாம் பார்க்குறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்த உடனே, அவருடைய இவ்வளவு பெரிய மௌரிய சாம்ராஜ்யத்த வைத்திருக்க கொண்டு இருக்கக்கூடிய அவரு, மனம் வேதனைப்படுறாரு. இப்படி உயிர்கள் துன்பப்படுறதுக்கு நாம காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி, அவரு மனது மாறி புத்த மதத்துல சேர்றாரு. நெறைய நல்ல செயல்கள செய்றாரு. மரங்கள் நடுறாரு. புத்த விகாரங்கள கட்டுறாரு. ஆசியா முழுவதும் பல நாடுகள்லயும் புத்த மதம் பரவுறதுக்கு அவர் ஒரு காரணமாவே 2வது ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு போர் புரிஞ்சாலும் கூட அதனுடைய தீமைகளை புரிஞ்சுகிட்டு, மக்களுக்கு நல்ல முறையில நடத்தணும். தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தணும் அப்படிங்கிறத அவரு எடுத்துக்கொண்டாரு அந்த இடத்துல. அப்ப இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சில அனுபவங்களின் காரணமா அவங்க மாற்றம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் நடக்குது. இப்ப சாமிஜி சொல்றாங்க, ஆதி நாட்கள்ல மனிதர்கள் திட்டு திட்டா அங்கங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடிபடி திட்டு திட்டாவும், தேசங்களுக்கு தேசம் ஒரு தொடர்பு இல்லாமலும், ஒரு தேசத்திலேயே மக்கள் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு போயி அவ்வளோதான் வாழ்ந்தாங்களாம். உதாரணமா இப்ப நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருந்தோம். அப்ப அந்த நாட்கள்ல அவ்வப்போது தோன்றிய அறிவாளிகள்லாம் மனிதர்கள சீர்திருத்தம் அப்படிங்கிற நோக்கத்தோட மக்களோட அறிவின் போக்கையும் செயல் பழக்கங்களையும் நம்ம ஒழுங்கு செய்யணும் அப்படின்னு நல்ல மார்க்கங்களை போதிச்சுட்டு வந்தாங்களாம். அப்ப அடுத்தடுத்து தோன்றின அந்த அறிவாளிகள் மேலும் திருத்தம் பண்ணிக்கிட்டே வந்தாங்களாம். இப்படி வாழ்க்கை முறையில பலவிதமான வழக்க பழக்கங்கள் தொடர்ந்து சீர்திருத்தங்களும் ஏற்படுத்திக்கிட்டே வந்ததாம். அப்ப எப்ப மனித இனம் வேக வாகன வசதிகளால ஒரு நாட்டோட பல நாடுகளையும் இணைச்சு போக்குவரத்து பாதைகளை ஏற்படுத்திக்கிச்சோ, அப்பத்தான் ஒரு நாட்டவரோட மற்றவர்கள் ஒரு திட்டு பகுதிகளை சேர்ந்தவர்கள், மறு திட்டு பகுதிகளை சேர்ந்தவர்கள், இப்படி தொடர்பு கொண்டு நாம வாழ முயற்சி பண்ணும்போதுதான் ஒரு இனத்தவரோட பழக்க வழக்கங்கள் இன்னொருத்தவங்களுடைய இதுல இருந்து வேறுபட்டு தெரியுது. அப்ப பழக்கத்திற்கு தான் மனிதன் ஆரம்பத்துல அடிமையாகி போர்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சாமிச்சி சொல்றாங்க. இப்படி பழக்கமே மனிதனை உயர்த்தவும், தாழ்த்தவும் செய்யும் அப்படிங்கிறபடி, அந்த பழக்கத்தை எளிதில மாற்றிக்கொள்ள முடியாதால, இவர் இன்ன மதம், இவர் இந்த ஜாதி என்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டபோது, நமக்கு இது தொழிலைக் கொண்டும், வாழ்க்கை போதனை செய்த தலைவர்களைக் கொண்டும், தேசத்தைக் கொண்டும், மனிதர்களுடைய நிறங்களைக் கொண்டும், எண்ணிறைந்த பிரிவுகளா பல பேதங்கள் தோணுச்சு. அந்த பேதங்களின் காரணமாத்தான் போர்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரம்ப நாள்ல நல்ல முறையில இருந்ததுதான் பின்னாடி இந்த மாதிரி போர்களா மாறுச்சு. காரணம் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொண்டதுனால தான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. சாமிஜி சொல்றாங்க, நாம எல்லாருமே இந்த மண் மீது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அன்னையாகவும், தந்தையாகவும் உள்ள அருட்பேராற்றலாகிய இயற்கை தான் நம்ம எல்லாரும் நலமாகவும், மகிழ்ச்சியாகவும் வாழ்றதுக்கு நமக்கு எல்லாமே நிறைவா அமைச்சு குடுத்திருக்கு. நம்முடைய சிந்தனையை நம்ம உயர்த்தியது எல்லாம் உணரும்போது, நாம எல்லாருமே ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாம தெரியுது. அப்ப இதுக்கு தான் உலக அமைதி தேவை. அப்ப இந்த நிலையை உணர்ந்தா தான் பேதம் வராது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த அமைதியை எப்பவுமே சாமிஜி வலியுறுத்தி வந்திருக்காங்க. ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு கதையில அப்பப்போ ஏதாவது போட்டி நடத்தி அந்த மன்னன் சன்மானம் குடுப்பான். ஒரு முறை அமைதினா என்ன அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாரு. அப்ப அந்த போட்டியில நெறைய பேர் ஓவியங்கள அமைதி சம்பந்தப்பட்ட ஓவியங்கள வரைஞ்சிட்டு வரணும்னு சொல்றாரு. அப்படி நெறைய ஓவியர்கள் வந்திருக்காங்க. அது எல்லாமே மன்னர் பார்க்குறாரு. ஒருத்தர் மலர் வரைஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர் ஏரி வரைஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர் அழகழகான இயற்கை காட்சிகள வரைஞ்சிருக்கிறாரு. அப்ப எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துக்கிட்டே வரும்போது, அங்கே ஒரு ஓவியம். அதுல ஒரு மலையின் மேல இருந்து ஆக்ரோஷமா கொட்டக்கூடிய நீர்வீழ்ச்சியோட படம். அந்த நீர்வீழ்ச்சியுடைய வேகம் பார்த்தீங்கன்னா, நளினமா இல்ல, ஆக்ரோஷமா இருக்கு. அதே நேரம் இடியோட மழை பெய்யுற மாதிரி இடி, மின்னல், மழை எல்லாம் சேர்ந்து ஒரு காட்சியும் அதுல இருக்கு. இது அமைதியா அப்படின்னு பார்த்தோம்னா, அமைதி கிடையாது. அப்ப இன்னும் கொஞ்சம் உற்று பார்க்கும்போது, அந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழ ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல ஒரு
கூடு ஒண்ணு கட்டியிருக்கு. அந்த கூட்டுக்குள்ள பறவை வந்து தன்னோட குஞ்சுகளோட இருக்கு. இத பார்த்த உடனே யார் இந்த ஓவியத்த வரைஞ்சாருன்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த ஓவியர் வந்து நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி வந்து அமைதிய சொல்லுதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, மன்னா சத்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்துல இருக்கிறது அமைதி கிடையாது. இது எல்லாமே இருக்கும் இடத்தின் நடுவுல இருந்து கொண்டு எதுக்கும் கலங்காம, தன்னை எதுவும் பாதிக்க விடாம பார்த்துக்கிட்டு, உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்குதே, அதுதான் உண்மையான அமைதி. அப்படி பார்க்கும்போது, குஞ்சுகளோட இருக்கக்கூடிய இந்த பறவை, இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னா, இதுதான் பரிபூரண அமைதிய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அதாவது சாத்தியம் இல்லாத இடத்துல சாத்தியப்படுவதுதான் அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் வந்து நாம உலக நாடு முழுவதும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏதேதோ இடங்கள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பக்கம் நாம அமைதியா இருந்துகிட்டு தான் இருக்கோம். அப்ப இதுக்காகத்தான் சாமிஜி வந்து பாத்தீங்கன்னா, உலக அமைதி தவம் அப்படின்னு ஒண்ண குடுத்தாங்க. அதாவது இந்த உலக அமைதி தவம் எப்படி வந்துதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சாமிஜி 3/12/84ஆம் ஆண்டு ஒரு திங்கட்கிழமை காலையில உலக அமைதி தவம் ஆற்றணுங்கிற ஒரு உள்ளுணர்வு அவருக்கு தோணிக்கிட்டே இருந்ததாம். இதுக்கு முற்பகல் முடியறதுக்குள்ள அவர் உலக நல தவம் எவ்வாறு இயற்றணுங்கிற ஒரு தெளிவான முடிவு அவருக்கு அகக்காட்சியா தெரிஞ்சிருச்சாம். அப்ப 1985ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் காலையில 6 மணிக்கு 15 நிமிஷம் வரைக்கும் குண்டலினி தவம் ஆற்றணும். அதுக்கப்புறம் உலகம் முழுவதையும் உலக மக்கள் சமுதாயத்தை முழுமையா மனதில் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு தனியாகவோ, கூட்டாகவோ பலர் சேர்ந்து 1 மணி நேரம் உச்சரிக்கணும் அப்படிங்கிற இந்த உலக அமைதி தவத்த ஏற்படுத்துனாங்க. இப்ப அதுல இருந்து நாம எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி எல்லா இடங்களையும் இத நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஒரு முறை 1970கள்ல சென்னை மாம்பலத்துல ஒரு வாடகை கட்டடத்துல சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருந்ததாம். ஒரு நாளு இந்த நம்ம ஆழியார்ல வகுப்புக்கு போம்போது, அங்க நம்மளுடைய வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிராணி தூபம் காட்டுவாங்க இல்லையா? அதுபோல அங்க சாம்பிராணி தூபம் அந்த சென்னையில நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். சாமிஜி இருக்கும்போது தூபம் காட்டக்கூடியது உண்டு. அப்போ ஒரு கார் டிரைவர் வந்து அங்க ஒருத்தங்கள இறக்கி விட வந்தவரு, திடீர்னு சாமி வந்தது போல ஆடி கத்தி ரகளை பண்ணிட்டாராம். அப்ப அவர் பண்ண ரகளைய கேட்டு, சத்தம் கேட்டு பக்கத்து அறையிலேருந்து வெளியில வந்தாங்களாம் சாமிஜி அவங்க. வெளியில வந்து அவருக்கு செய்ய வேண்டியத செய்து அமைதிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் அவரு சுயநினைவு வந்ததுக்கப்புறம், "என்கிட்ட சாமி இருக்குது. எனக்கு சாமி வரும். நடக்க இருக்கிறதெல்லாம் சரியா சொல்லிருவேன். யாராவது ஏதாவது என்கிட்ட கேட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாராம். அப்ப மகரிஷி சொன்னாங்களாம், "அப்படியாப்பா! இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா, இந்த உலக சமாதானம் எப்போ வரும்னு நான் கேட்டிருப்பேனே!" அப்படின்னு நகைச்சுவையாக அழுத்துக் கொண்டாராம். அப்ப அந்த நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னா, அவரு உலக சமாதானத்தை பத்தி மட்டும் தான் சொன்னாரு. அமெரிக்காவுல ஒரு விஞ்ஞான மெய்ஞானி உலக சமாதானம் பற்றின ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அந்த காலத்துல. அவர் வந்து மகிழ்ச்சியோட உலக சமாதானம் பற்றின நூல் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சு, அவருடைய சந்தேகங்கள தீர்த்துக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு மகரிஷிய கூட்டிட்டு போனாராம். அப்ப அவருடைய சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டாராம். அப்ப எத்தனையோ ஆண்டுகளா நான் உலக சமாதானம் பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கேன். ஆனா மகிழ்ச்சியோட விளக்கங்கள தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் தான் பல உண்மைகள் எனக்கு விளங்குனது. உலக சமாதானம் அப்படிங்கிறத எல்லாரும் சாதாரணமா பேசவும் முடியாது. அதை பற்றி விளக்கவும் முடியாது. அதனை பற்றி பேச தகுதியானவர் வேதாத்திரி மகரிஷி மட்டும் தான் அப்படின்னு சொன்னாராம். உலக சமாதானம் குலைஞ்சு போறதுக்கான அடிப்படை காரணங்களிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி, எல்லா வகையிலும் எடுத்து கூறி, அதையெல்லாம் நிறைவு செய்ய விஞ்ஞான ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வழியையும் அவர் தான் காட்டியிருக்கிறாரு. அதேபோல இது உடனே சாத்தியம்னு அவர் சொல்லல. படிப்படியா திட்டங்களை தீட்டியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது, உலக அமைதி இந்த முறையில் தான் வருமே தவிர, சாதாரணமா இன்னைக்கு மனித சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாலேயோ, தொழில்துறை தலைவர்களாலேயோ, மதத்துறை தலைவர்களாலேயோ உலக சமாதானம் வராது. மேலும் இதுவரைக்கும் உலகத்துல சண்டையை ஏற்படுத்தினவங்களே இந்த 3 தலைவர்கள் தான். அப்ப இந்த 3 துறை தலைவர்கள் ஏற்படுத்தின குழப்பம் தான்
உலகுல சமாதானம் குறைஞ்சிருக்கு. தவிரவும் அவங்க மூலம் தான் உலகம் போரும் நடக்குது. அப்ப இந்த உலக சமாதானம் வரணும்னா, அது சாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு. இவரு தான் இதுக்கு தகுதியானவர் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ அந்த அளவுக்கு சாமிஜி உலக அமைதிய நினைச்சு நெறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்தை அமைதிப்படுத்துறதுக்கு போரை நிறுத்துவதற்கு ஒரு நிரந்தரமான ஏற்பாடு அமையல. அப்படி அமையிற வரைக்கும் போர் ஓய வழியே இல்லன்னு சாமிஜி சொல்றாங்க. இதுக்கு அவங்க உலகத்துல அமைதி நிலவுவதற்கு சமாதான திட்டங்கள்னு சில திட்டங்கள் போட்டிருக்காங்க. அதையும் நாம இப்ப கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாம். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சம உரிமையும், சம பிரதிநிதித்துவமும் அளிக்கணும். உலக பொதுவான சட்டதிட்டங்கள் வரையறுக்கப்படணும். உலகில் உள்ள அனைவரது பிறப்புரிமையும், சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஐநா சபை ஏத்துக்கணும். உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில், திருமணம், ஆராய்ச்சி வாய்ப்பு இவற்றை ஒவ்வொரு அரசாங்கமும், குடிமக்களும் பெற வசதி செஞ்சு குடுக்கணும். ஆண்களைப் போல பெண்களுக்கும் எல்லா துறைகளிலும் சம உரிமை அளிக்கப்படணும். ஐநா சபையின் மனித உரிமை சாசனத்தை மதித்தும், தனக்கென எல்லையை வகுத்துக் கொண்டும், தனியொரு ஆட்சி மன்றம் அமைத்துக் கொண்டும் வாழ விரும்பும் ஒரு குழுவினரோ, நாட்டோ இருப்பின் அவர்களையும் வாழ அனுமதி ஒரு குழுவினரோ, நாடோ இருப்பின் அவர்களையும் வாழ நாம அனுமதி அளிக்கணும். அதே மாதிரி உலக மக்கள் அனைவருக்கும் உலக அனைத்து சொந்தம். எங்க வேண்டுமானாலும் குடியேறவும், பயணம் செய்யவும் சம உரிமை அளிக்கணும். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற தவறினாலும், தகுதியற்று இருந்தாலும், அந்த நாட்டு அரசை கைப்பற்றி மக்களை தகுதியுடையவர்களாக ஆக்கி, பின்னர் அந்த நாட்டுக்கு ஆட்சியை அந்த நாட்டு மக்களிடம் ஒப்படைக்கிற பொறுப்பை ஐநா சபைக்கு அளிக்கணும். போர் என்பது சட்டவிரோதமா ஆக்கப்படணும். போருக்காக ஆயுதங்கள் செய்வது கைவிடப்படணும். உலக ஆட்சியின் கீழ் அமைக்கப்படக்கூடிய தொண்டு நிறுவனம் மக்கள் நல்வாழ்வுக்கான சீர்திருத்தங்களை செய்து வரும். எல்லா நாடுகளின் எல்லைக்கோடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சபைகள் ஏற்றுக்கொள்ளணும். ஐக்கிய நாடு சபையின் வீட்டோ அதிகாரம் நீக்கப்படணும் அப்படின்னு ஒரு 12 விஷயம் சாமிஜி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோ அதிகாரம் அப்படின்னா என்னன்னா, ஐநா பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பு நாடுகளா சில நாடுகள் இருக்கு. ஏதாவது தீர்மானம் போடும்போது பெரும்பான்மையான உறுப்பினர்களோட ஆதரவு பெற்றிருந்தாலும் கூட, இந்த அதிகாரம் பெற்ற நாடுகள்ல ஏதாவது ஒண்ணு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா கூட அந்த தீர்மானம் நடக்காதாம். அப்ப அந்த அதிகாரமே பறிக்கப்படணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இப்படி பல திட்டங்கள் வச்சிருக்காங்க சாமிஜி. அது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்தா சிறப்பா இருக்கும். இதத்தான் உலக நல வேட்புல சொல்றாங்க அருட்தந்தை அவர்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் உள்ளுணர்வாய் உயிரறிவை பெறணும் அப்படின்னு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மக்கள் என்ன உணர்வு பெறணும்? உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால, அறிவால நாம ஒன்றுபட்டு இருப்பதை உணரணும். எந்த பொருளிலும், எந்த நிலையிலும் சிவநிலையை காண வேண்டும். இந்த நிலைக்கு அறிவை உயர்த்த வல்லது, அறத்தை உயர்த்த வல்லது தவமும் அகத்தாய்வும் தான். இவை அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும்போது இந்த போரில்லா நல்லுலகம் சாத்தியமாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம்.